ஒன்றை யோசித்து பாருங்க. நல்லா தூங்குறோம், ராத்திரி நல்லா தூங்குறோம், ஜாம் பண்ணிட்டு தான் தூங்குறோம், இல்ல ஜெபிக்க மறந்து தூங்குறோம், ஏதோ செய்யறோம். ஆண்டவர் ஒரு நல்ல பரலோக தரிசனத்தை காமிக்கிறாங்க. இப்போ ஐயோ ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம், அப்படியே தூங்கிடும். பரலோக தரிசனத்தை பார்க்கிறோம்னா என்ன செய்வோம்னா அதை ரசிச்சு சந்தோஷத்துல தூங்கிடுவோம். ஒரு பிசாசு கழுத்தை பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு கடவுளா எழுதி உட்காந்து ராத்திரி ஃபுல்லா தூங்கணும். இப்போ நம்முடைய விஷயம் எங்க இருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கறத விடையும், ஆண்டவருக்கு பயப்படுறத விடையும் பிசாசுக்கு பயப்படுறோம். அதுபோல அதிகமா ஸ்தோத்திரம் எப்ப பண்ணுவோம் தெரியுமா? அந்த கிறிஸ்தவர்கள் சுடுகாட்டை தாண்டி போகும்போது அது எப்பவுமே அடிக்கடி சொல்றாங்க. நம்மளும் கல்லறையை பார்த்துட்டு என்ன சொல்லுவோம்? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதுபோல ஸ்தோத்திரம் வரவே செய்யாது. காலத்துல ஆண்டவரே வந்து தட்டி விட்டாலும் சுகமான இருக்கும் நித்திரைக்கு. பிசாசுடைய விரல் பட்டோட கடவுளா எழுப்பியிருந்து அந்த ராத்திரிக்குள்ள விழிப்புச்சு ராஜம் ஃபுல்லா உட்காந்து ராம் முழுவதும் என்ன செய்வோம்னா ஒரே விழிப்பு ஜெபமா இருக்கும். ஆண்டவரே பிசாசு போட்டு பிசாசு. இது ஆண்டவர் தட்டும் போதே எழுப்பி உட்கார்ந்துருந்தா பிசாசு தட்டிருக்காதுல. இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு? நம்ம அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கோம்னா அபிஷேகம் பண்ணணும் பிசாசு வராதே. ஆண்டவருக்கு இப்ப நீ அவர் கூட பேசணும். அவருக்கு அவர் வாழ்றத விட ஒரு பிசாசு வந்தா நீ பேசுவேன்னு ஹல்லேலூயா தெரியும். அதனால அவர் என்ன செய்வார்? நீங்க நினைப்பீங்க யாண்டவரே இந்த வியாதி, யாண்டவரே இந்த கெட்ட சொப்பனம், யாண்டவரே